வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 27/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஆருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்மா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா டிக்கெட் கேரளா டிக்கெட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டிஆர் விளாண்டிங்கன்னா டிஆர் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது லாட்ரி, அவங்களோட ஃபுல் டே லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அவங்களே. அதுக்கப்புறம் அதுலேயும் ப்ரைஸ் விழுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறதுல கிடைக்கும். நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, நல்லா தான் இருக்கா. வித்ட்ரா எல்லாமே கண்டிப்பாக ஆகுது. வித்ட்ரா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது நண்பா. உங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இருந்ததுன்னா டெலிகிராமில் எனக்கு சேட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். சரி பாருங்கள், 26/12/2023 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 125 இந்த 125க்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே வந்து டிஆர் வந்து நம்மளுக்கு கை விட்டுச்சுன்பா. இந்த 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு, ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 2 4 5 இதில் வந்து 4 5 அப்படியே இறங்கியிருக்கு. இதில் ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5ஆம் நம்பர் வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்த நம்பரே அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் 4 5 அப்படியே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 1 8 அப்படியே இறங்கியிருக்கு. நம்மளுக்கு வந்த நம்பரே ரிட்டர்ன் வந்ததுனால எந்த நம்பருமே வந்து புதுசாக எந்த நம்பரும் உள்ளே வரல. நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஆல் போல் கொடுத்துருக்கோம், சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல. 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் அது போர்டு மாறாமல் அப்படியே வந்ததுனால நம்மளுக்கு போர்டு மாற்றி கொடுத்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. 0 1 8 இதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்தோம், இதுலேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 4 5 ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல, பாக்ஸ்லேயும் சேர்த்து கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங்கே வந்து டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே நண்பா, நாளைக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரில. கண்டிப்பாக நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் நண்பா. சரி வாங்க, 27/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 27/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் வாங்க. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 5, பி போட பொறுத்த வரைக்கும் 1 3, சி போட பொறுத்த வரைக்கும் 7 6. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா, ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5 1 5 3 5 6 1 7 1 6 3 7 3 6 2 7 5 0. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 5 3 3 5ன்னு வரலாம், 5 6 6 5ன்னு வரலாம், 5 0 0 5ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா 2 1 7 2 1 6 2 3 7 2 3 6 5 1 7 5 3 6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 5 1 7 5 3 6. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா 8 3. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கணுமா, ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இது போர்டு வைஸாக ஏபிசியில் கொடுக்குறது கூட போர்டு வைஸாக மாறி வரலாம். நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டு தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எப்போச்சும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் பாக்ஸையும் இப்போ ஆல் போர்டையும் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. 8 3 8 3லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நம்பர் வரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-5 ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். இந்த 7-5லேருந்தும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2 நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து அதை விட பார்த்திங்கன்னா இந்த 8-3லேருந்து ஒரு நம்பர் வரலாம். 8-3 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பவரில் கிடச்சிருக்கனால ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும். இதில் வந்து 3ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் வந்து அதை ஆல்போலில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபெயிலாக இருக்கிறதுனால நம்ம வந்து 1 மணிக்கு கெஸ்ஸிங் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ட்ரிக் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 8-3 அப்படின்ற ஒரு ஆல்போர்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரலாம். உங்களுக்கு 8 இருந்தாலும் 8 ட்ரை பண்ணுங்கள், 3 இருந்தாலும் 3 ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்த கேஸிங்கில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் இருந்தது. அதனால் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 7-5 ஆல்போல் அதுக்கு முன்னாடி கிடச்சது. இந்த 7-5லேருந்து ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பர் வரலாம். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் கேஸிங் கொடுத்துருக்கேன். 5-3 சேர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 5-3-7ன்னு கூட ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 5-1-3 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை 8ஆம் நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2-1, பி போட பொறுத்த வரைக்கும் 4-9, சி போட பொறுத்த வரைக்கும் 5-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 2-4, 2-5, 2-9, 2-0, 4-5, 4-0, 9-5, 9-0, 1-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2-1-1-2ன்னு வரலாம், 2-9-9-2ன்னு வரலாம், 1-5-5-1ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-4-5, 2-4-0, 2-9-5, 2-9-0, 1-4-5, 1-9-0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2-9-0, 1-9-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5. இதில் ஏதாச்சும் கேசிங் கூட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2-5 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 2-4-5 ரிசல்ட்டு 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக தொடர்ந்து பி போர்டில் வந்துட்டுருக்கு. 2 நாளாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்துட்டுருக்கு. இந்த 2-5லேருந்து ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. புதுசாக ஒரு நம்பர் வரேன்னா 9ஆம் நம்பர் ஆல் போல் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2-5லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். அப்படி தான் வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. சொல்ல முடியாத நண்பா, திரும்பவும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கூட வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா 3 நம்பருமே நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 2-5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதுலேருந்து ஒரு நம்பர் வரும். இந்த 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் கூட ஆல் போல் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 1-6, பி போட பொறுத்த வரைக்கும் 0-7, சி போட பொறுத்த வரைக்கும் 9-8. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 10, 19, 17, 18, 09, 08, 79, 78, 60. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 1-8-8-1 வரலாம், 1-9-9-1 வரலாம், 1-4-4-1 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-0-9, 1-0-8, 1-7-9, 1-7-8, 6-0-9, 6-7-8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1-8-9, 1-6-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே தான், சேமஸ் 1-8 திரும்ப வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. திரும்பவும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. திரும்ப வந்த நம்பரே தான் வருது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 1-8லேருந்து திரும்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1ஆம் நம்பர் இருந்தால் 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நோ கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 1-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் இதுலேயும் 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.